வணக்கம். உள்ளத்தில் அன்பும் எண்ணத்தில் தெளிவும் இல்லத்தில் மகிழ்வும் பொங்கி பெருகட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டே எனது சிற்றுரையை தொடங்கும் மாணவன் பி. அனீஸ். பொங்கல் என்பது தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் ஓர் அறுவடை பண்டிகையாகும். உழைக்கும் மக்கள் இயற்கை தெய்வமாக கருதப்படும் சூரியனுக்கும் மாட்டுக்கும் படைத்து சூரியனுக்கும் இயற்கைக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவித்தும் ஒரு பிணைப்பை ஏற்படுத்தவும் இப்பண்டிகையானது கொண்டாடப்படுகிறது. பொங்கு என்ற சொல் கொதித்தல், மிகுதல், சமைத்தல், செழித்தல் என பொருள்படும். ஆடி மாதத்தில் தேடி விதைத்த பயிர்களின் விளைச்சலை அறுவடை செய்து பயனடையும் பருவமே தை மாதம் ஆகும். அந்த அறுவடையில் கிடைத்த நெல்லின் புத்தரிசியை சர்க்கரை, பால், நெய் சேர்த்து புது பானையிலிட்டு புத்தடுப்பில் கொதிக்க வைத்து பொங்கல் சோறாக்கி கரும்பு, மஞ்சள், பனங்கிழங்கு, நம்முடைய கொடிவழி காய்கறிகள் குறிப்பாக அவரை, புடலை, கத்தரி, வாழை, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, கருணைக்கிழங்கு போன்றவையே படையலாக வைக்கப்பட்டு சூரியனுக்கும் மாட்டுக்கும் படைத்து உண்டு மகிழும் விழாவே பொங்கல் விழாவாகும். இந்நாளில் மக்கள் தங்கள் உற்றார் உறவினரை சந்தித்து தங்கள் அன்பையும் உணவு பண்டங்களையும் பகிர்ந்து கொள்வர். பொங்கலின் இனிப்பை போல் இந்த நன்னாளை உங்கள் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக கொண்டாட என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன்.